சிவபெருமான் முருகனிடம் உபதேசம் கேட்கத் தொடங்கும் முன் கூறிய மந்திரம் இது. குமாராய நம என்று கூறி முருகனை துதி செய்தார். தமிழில் முருகா என்ற மந்திரம் சிறந்தது. வடமொழியில் குமார என்ற மந்திரம் சிறந்தது. பஞ்சாக்கரத்தில் சிவ என்பது சிறந்தது போல் ஷடக்கரத்தில் குமார என்பது சிறந்தது. இம்மந்திரத்தை ஒருமுறை கூறினால் தீயில் பஞ்சு எரிவது போல் சகல வினைகளும் எரிந்து போகும். குமரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வாரன்றி யமராஜன் கை புகுதார். போரூரான் கால் புகுவார் தாய் உதர பை புகுதார் சேரார் பயம் என்று திருப்போரூர் சந்நிதி முறை கூறுகிறது. இம்மகா மந்திரத்தை ஒருமுறை உள்ளம் ஒருமைப்பட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உணர்வு ஒன்றி உரை செய்தோர் இந்திரன் உலகத்தையும் அரசு புரிவார்கள். காலன் கைவசம் அடையார்கள். மற்ற ஈண்டு வந்து பிறவார்கள். முருகன் திருவடியில் சேர்ந்து பேரின்பப் பெருவாழ்வை பெறுவார்கள். நமக என்பது நமஸ்காரம், அதாவது வணக்கம் என்ற பொருளை தருகிறது. நக என்றால் இல்லை என்றும், ம என்பது என்னுடையது என்றும் பொருளாகும். என்னுடையது இல்லை என்று சிவபோதம் இழத்தலாகும் என்று மற்றும் ஒரு பொருள் உள்ளது. தொடரும் சொற்றொடர் ஓதியது எப்பொருள்தான் என்பதாகும். சிவபெருமான் பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்த பின் சீடபாவத்தை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு தன்னில் வேறாகாத குமரக் கடவுளிடம் உபதேசம் பெற்று எல்லோருக்கும் குரு இன்றியமையாதவர் என்று உணர்த்தி அருளினார். உண்மையிலேயே தனக்கு தெரியாததால் உபதேசம் பெற்றார் என்று நாம் நினைக்க கூடாது. பிரணவம் என்பதே ஈசனது பீட்டம். ஈசன் மேவரு பீட்டமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கழரும் ஆசில் தாரக பிரம்மமாம் அதன் பொருள் ஆய்ந்தான் என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறுகிறார். தொடரும் சொல் அரணார் என்பதாகும். அரண் என்றால் பாவத்தை போக்குபவன். அரண் நாமம் எங்கும் ஒலித்தால் உலகத்தில் துன்பங்கள் நீங்கும். அரண் நாமமே சூழ்க, வையகத் துயர் தீர்கவே என்று சம்பந்தப் பெருமான் கூறுகிறார்.